வந்த அன்புமணி ராமதாஸ் செய்யாற்றிலே இன்றைக்கு நடைபயணம் மேற்கொண்டு தமிழக மக்களுடைய உரிமை மீட்க, நம்முடைய எதிர்கால தலைவரை காக்க இதோ வருகை தந்திருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்து இந்தியாவிலே போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாற்றிலே உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொண்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். உலகில் உயரிய 4 விருதுகளை பெற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையினால் இச்சகத்தினை அளித்திருவோம் என்றார் மகாகவி பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அளித்திருவோம் என்று முழங்கிட்டான் மகாகவி பாரதி. உழவன் தான் கடவுள் என்று உறக்க சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் செய்யாற்றிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வருங்கால எதிர்கால தலைமுறை காப்பதற்காக, தமிழக மக்களுடைய உரிமையை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொண்டு, எழுச்சி நடைபயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்திற்கு 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாறிலே உங்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே திராவிட மாடலை வேறெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும். அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி அடிப்படை வறுமைகளை கூட வழங்க முடியாத, கையாளாகாத திமுக அரசை அப்புறப்படுத்த வேண்டும். இதை நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பறித்து போன மகரந்தங்களின் மேல் திராவிட திமுக அரசை அகற்றிட, மக்களை நல்வழிப்படுத்திட இதோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசை அகற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். நல்லது இல்லாதது கெட்டு போனால் நல்லது தானாக நடக்கும். அந்த அடிப்படையிலே நல்லதை செய்ய முடியாத, நல்லதை விரும்பாத இந்த திராவிட ஆட்சியை அகற்ற வேண்டும். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற அடிப்படை உரிமைகளை பெற்றிட வேண்டும் என்று சொன்னால் அவர் தமிழக மக்களுடைய உரிமை நீக்க புறப்பட்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரிமை நீக்க, தலைமுறை காக்க இதோ நம்முடைய செய்யாறிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நடமாடும் சுகாதார பல்கலைக்கழகம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சோபலட்சங்கள் உயிர்களை காத்திட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டு இதோ மக்கள் வெள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே, மக்கள் வெள்ளத்திலே, செய்யாறிலே திராவிட மாடலை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வேறெடுக்க இதோ நடைபயணத்தில் தொடர்ச்சியாக செய்யாறிலே வருகிறார்கள். நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே, நமது தலைவர் அவர்களுக்கு உற்சாக